NCERT Grade 12 Chapter 10 Halo Alkanes and Halo Arenes உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 10.17 out of C6H5CH2Cl and C6H5CHCl C6H5 which is more easily hydrolyzed by aqueous KOH அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா RCl ரைட்டாப்பா அண்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்வஸ் கேஓஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ KOH இன் அக்வஸ் ஃபார்ம். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், அந்த இடத்துல ROH ப்ளஸ் KCl நமக்கு ஃபார்ம் ஆகணும். ரைட்டா, இதுதான் ரியாக்ஷன். OH இங்கே உள்ளே வருது அண்டு Cl இங்கே நமக்கு வெளியே வருது. இதுதான் ரியாக்ஷன். அண்ட் இது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும்? ஏன்னா அக்வஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, வாட்டர் மீடியம், ப்ரோட்டிக் சால்வெண்ட்டில். இட் வில் ஃபாலோஸ் SN1 மெக்கானிசம். ஸோ அப்போ S1 மெக்கானிசம் நமக்கு எப்படி இருக்கும்? இட் இஸ் அ 2-ஸ்டெப் மெக்கானிசம். 2 ஸ்டெப்பில் நடக்கும். அப்போ அதில் ஒரு ஸ்டெப் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை டிசைட் பண்ணக்கூடிய ஸ்டெப். அதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். ரைட்டா, அப்போ இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஸ்டெப் 1 தான் இங்கே ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு. இதில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கார்போகேட்டான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த கார்போகேட்டானுடைய ஸ்டெபிலிட்டி தான் இந்த ரியாக்டிவிட்டியை டிசைட் பண்ணும். அப்போ கார்போகேட்டானோட ஸ்டெபிலிட்டி நமக்கு எப்படி தெரியும்? பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ரைட், ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் SN1 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கொடுத்துருக்க காம்பவுண்ட் பாருங்கள். C6H5CH2 அண்ட் Cl கொடுத்துருக்காங்க. C6H5 அப்படின்றது நான் பென்சினாகவே நான் வரைஞ்சிக்கிறேன். ரைட், இந்த இடத்துல எனக்கு CH2Cl இருக்குது. ஸோ இந்த CH2 வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? Cl வெளியே போயிடுச்சுன்னா CH2 என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது ஒரு இன்டர்மீடியட் கார்போகேட்டான். அடுத்து அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இங்கே CH, இந்த பக்கம் என்னது? அகைன் இன்னொரு பென்சின். ரைட், இங்கே Cl இருக்குது. அப்போ வெளியே போச்சுன்னா இங்கே ப்ளஸ். ஸோ 2 கார்போகேட்டான் எழுதிட்டேன். ஏன்னா இதுதான் டிசைட் பண்ண போகுது. இப்போ இந்த கார்போகேட்டான் பாருங்கள், நமக்கு எப்படி இருக்குது? ஒரே ஒரு R குரூப் சப்ஸ்டியூட்டாக இருக்குது. ஸோ இது பிரைமரி அண்ட் இங்கே 2 இருக்குது. ஸோ இது செகண்டரி. அப்போ யார் மோஸ்ட் ஸ்டேபிள்? செகண்டரி. அண்ட் இங்கே நம்ம எப்படி இதை இன்னும் சொல்லலாம்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த பென்சின் ரிங் நமக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் கார்போகேட்டான் ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்குது. இங்கே நமக்கு என்ன ஆயிரும்? 2 ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்குது. ப்ளஸ் ஆர் அண்டு ப்ளஸ் ஆர். ஸோ அப்போ யார் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருப்பா? அந்த செகண்டரி தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ யார் மோஸ்ட் ஈஸிலி ஹைட்ரோலைஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? C6H5 CHCl C6H5 is easily hydrolyzed. ஸோ காரணம் அதோடைய கார்போகேட்டானோட ஸ்டெபிலிட்டி. இது ஒவ்வொரு ரியாக்ஷனும் மெக்கானிசம் மாறும். அந்த ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது என்ன நமக்கு SN1 போகிறதுனால இந்த டீட்டெயில் வச்சு நான் உங்களுக்கு எழுதிட்டேன். ரைட், தேங்க்யூ.